குழந்தை செல்வம். இந்த செல்வத்துக்காக ஏங்கி கிடக்கிறவங்க ஏராளம். இந்த ஏக்கத்தை சிலர் வியாபாரமா பார்க்கறாங்க. சட்டம் இதை குற்றம்னு சொல்லுது. திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மண்டலத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு மாநகராட்சி. பாதுகாப்பை உறுதி பண்ணுற பூட்டுக்கும் சுவையான திராட்சைக்கும் பேர் போன ஊர். அங்கே அனுமந்தராயன் கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை சேர்ந்த பால்ராஜ்னு ஒரு சிறு வியாபாரி இருக்கார். இவரோட மனைவி அருள்செல்வி. இந்த தம்பதி 3 வயசுல ஒரு ஆண் குழந்தைய வளர்த்துக்கிட்டு வராங்க. சின்ன சின்ன வியாபாரத்தில் கிடைக்கிற சிறிய வருமானத்தை வச்சு நல்ல விதமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த இந்த ஃபேமிலிக்குள்ள இப்போ புயல் வீசி இருக்கு. திடீர்னு ஒரு நாள் திண்டுக்கல் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி சிவக்குமார் பால்ராஜ் அருள்செல்வி தம்பதியை சந்திச்சார். அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிற குழந்தைய பற்றி விசாரிச்சார். இந்த கேள்வியையும் விசாரணையையும் அவங்க எதிர்பார்க்கல. ஏன்னா அனுமந்தராயன் கோட்டையில் வசிக்கிற அந்த தம்பதி வளர்த்துக்கிட்டு இருக்கிறது அவங்களோட குழந்தை இல்லை. பால்ராஜ் அருள்செல்வி தம்பதிக்கு 2009 வருஷம் கல்யாணம் ஆகியிருக்கு. 10 வருஷங்களுக்கு மேலே குழந்தை இல்லை. பல ட்ரீட்மெண்ட்டுகள் பார்த்துருக்காங்க, பல கோயில்களுக்கு போய் வழிபட்டிருக்காங்க. ஆனாலும் குழந்தை வரம் கிடைக்கல. இப்படியான சூழலில் தான் 2020 வருஷம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு கிட்ட பவானி கணேசன் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பவானியை சந்திச்சிருக்காங்க. அருள்செல்வியை செக் பண்ண டாக்டர் பவானி அவங்களோட கருப்பையில் கோளாறு இருக்கிறதால குழந்தை பாக்கியம் கடினம்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த தம்பதியை இன்னும் சோகமாக்கி இருக்கு. அப்போதான் அந்த டாக்டர் ஒரு யோசனை சொல்லியிருக்காங்க. 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா பச்சிளம் குழந்தைய வாங்கி தர்றதா சொல்லி ஆசை காட்டியிருக்காங்க. இதில் சட்ட பிரச்சனைகள் வரலாம்னு பால்ராஜ் பயந்திருக்காரு. ஆனால் யாம் இருக்க பயமேன், பிரச்சனைகளை நான் பார்த்துக்கிறேன்னு பேசியே சம்மதிக்க வச்சிருக்காங்க டாக்டர் பவானி கணேசன். இதை நம்பின பால்ராஜ் தம்பதி 2 லட்சம் ரூபாயை கொடுத்து ஆண் குழந்தைய வாங்கியிருக்காங்க. குழந்தை இப்போ நல்ல விதமாக ஆரோக்கியமாக தான் இருக்கு. ஆனால் சட்டவிரோதமாக விலைக்கு வாங்கி வளர்த்துட்டு வர்றதுனால தான் இப்போ பிரச்சனை. குழந்தைகள் கடசரக்கு இல்லை. குழந்தை இல்லாதவங்க தத்தெடுக்கணும்னா அதுக்கான விரிவான செயல்முறைகளை சட்டம் வகுத்திருக்கு. அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த விதிகளில் ஒன்று மீறினாலும் அது சட்டவிரோதம் தான். அந்த வகையில் தான் அனுமந்தராயன் கோட்டையில் திண்டுக்கல் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி சிவக்குமார் விசாரணை நடத்தினார். அவங்க கொடுத்த தகவல் படி திண்டுக்கல் டாக்டர் பவானி கணேசன் கிட்டையும் என்கொயரி பண்ணாங்க. இதில் குழந்தைய கடச்சரக்கு மாதிரி விற்பனை செஞ்ச குற்றம் அம்பலமாச்சு. இதை பற்றி திண்டுக்கல் நகர் வடக்கு போலீஸில் ஆஃபீஸர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதன்படி டாக்டர் பவானி கணேசன், பால்ராஜ், அருள்செல்வி மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு போலீஸ். டாக்டர் பவானி கணேசனோட ஹாஸ்பிட்டலுக்கும் சீல் வச்சாங்க. இதே ஹாஸ்பிட்டல் முறையான உரிமம் இல்லாமல் செயல்படுறதாகவும் இங்கே சட்டவிரோத கருக்கலைப்பு நடக்கிறதாகவும் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆச்சு. போன மாதம் அங்கே ரெய்டும் நடந்துச்சு. அப்போது கருக்கலைப்புக்கான மாத்திரைகளும் காலாவதியான மாத்திரைகளும் கிடைச்சது. குழந்தை பேரு கிடைக்காம தவிக்கிறவங்க கோடி பேர் இருக்க இதே திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்னொரு கொடுமை நடந்திருக்கு. பழனியில் புறவழிச்சாலை பக்கத்தில் ஒரு வயக்காட்டில் தொப்புள் கொடி கூட அகற்றப்படாத நிலையில் பச்சிளம் குழந்தையோட உடல் கிடந்தது. வயலுக்கு வேலைக்கு போனவங்க இதை பார்த்து போலீஸை வர வச்சாங்க. பச்சிளம் குழந்தை இறந்து போச்சா, கொல்லப்பட்டதா, யார் காரணம்னு போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய செல்வங்கள். குழந்தைகளை கையாள வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் முக்கியமானது. அதுக்கான நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணலைன்னா அது கொடும் குற்றமாயிடும்.